இலங்கை இராணுவத்தால் பாலம் மாதிரி செய்து வச்சிருக்கணும். இதில் பார்க்க வடிவாக இருக்கு. போட்டில் அப்படியே ஏறி பூச்சாடி எல்லாம் அப்படியே செய்து இதில் வந்து இங்கே ஆட்கள் குளிச்சு கொண்டிருக்கணும் நிறைய பேர். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜோவேல். ஓகே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து வெற்றிலை கேணியான ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஃப்ரெண்டோட அப்படி ஒரு ஒன்று எடுப்போம்னு சொல்லி இன்றைக்கி வந்தனாங்க. இங்கே ஒரு பெரிய பீச் ஒன்று இருக்குது, நிறைய பேர் இங்கே வாரது. வெற்றிலை கேணி அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. அப்போ இன்றைக்கி நாங்கள் பிடியலோட ஒரு ஒன்று எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்தனாங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் பார்க்காத ஆக்கள் கூடி நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் உண்மையில் இடத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். உள்ளுக்கு ஆக்கள் நிறைய எல்லாம் நின்று குளிக்கணும். மற்றது நிறைய வாகனங்கள் அப்படி வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிற ஒரு ஒன்று எடுக்கிறது தானே. அப்படியான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன். அப்போ உள்ளுக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு ஓகே வாங்க, அப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்படியே இந்த இடம் எங்கே இருக்குது அப்படி பார்த்து சொன்னால், இதால் அப்படியே புதுக்காடு சந்திக்கு போகுது. இங்கால் அப்படியே போனோம்னு சொன்னால், இங்கால் அப்படியே மருதங்கணின்ற இடத்துக்கு போகுது. இப்போ நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து இதால் தான் இப்படியே போகணும். இப்படியே போனோம்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எல்லாம் ஆக்கள் நிற்கணும் நிறைய பேர். அப்படியே அங்கால முதல்ல அதை முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். உண்மையில் ஒரு வடிவான ஒரு சுரூபம் ஒன்று செய்து வச்சிருக்கணும். நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து இதால் இப்படியே போவோம். உள்ளுக்க போயிட்டு அப்படியே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்படியே இதால் வந்தோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே இதில் ஃபுல்லாகவே நிறைய பேர் அப்படியே பெரிய பஸ்ஸில் வந்து நிற்கணும். வந்து இங்கால இதில் கொஞ்சம் டீமாக கொஞ்சம் விளையாட்டுகள் கேம்ஸுகள் வச்சு விளையாடி கொண்டு இருக்கணும். இங்கால ஃபுல்லாக பார்த்தாலே பனைமரங்கள்லாம் கூடுதலாக பனைமரங்கள்லானே கூட இருக்கிறது. அப்படியே இதால் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் அப்படியே கடற்கரை தான் போகுது. ஆனால் இந்த டைமுக்கு வந்து பெருசாக இங்கே குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இந்த டைமுக்கு வந்திருக்கோம். இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இதில் கேம்ஸுகள் எல்லாம் வச்சு விளையாடி கொண்டு இருக்கணும். டீமாக வந்திருக்கணும் போல், அப்படி டீமாக வந்து விளையாடி கொண்டிருக்கணும். நாங்கள் இடத்துக்கிட்ட போனால் இடத்துக்கிட்ட ஒரு பெரிய சர்ச் ஒன்று இதில் கட்டி வச்சிருக்கணும். இதில் பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு சனிக்கிழமைன்றபடியாக நாளைக்கு தானே அப்படியே ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சர்வீஸ் நடக்கும். அவர்களுக்கு ப்ரோக்ராம் எதுவும் நடந்தால் கூட நிறைய ஆக்கள் வரவினம் போலேண்டா அப்படி பெருசாக செய்து வச்சுருக்கணும் இடங்கள் எல்லாம். நான் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் தான் ஃபுல்லாகவே. இந்த மண் ஃபுல்லாகவே இடத்துக்கிட்ட இதான் அந்த சர்ச். இதுதான் அந்த ஒரு கத்தலிக் சர்ச். ஆனால் இதில் ஃபுல்லாக உள்ளுக்கவே ஒன்றும் பார்க்கல. அது என்ன காரணம்னு சொன்னால், ஃபுல்லாகவே 2 பக்கம் எல்லா கதவும் அப்படியே பூட்டி வச்சிருக்கணும். அப்படியே இது ஒரு உண்மையில் ஒரு பெரிய சர்ச் தான். இதில் ஃபுல்லாக அப்படியே போஸ்ட்டுகள் போட்டு வச்சுருக்கணும். போஸ்ட் என்ன தூண் மாதிரி கட்டி மேலே அப்படியே லைட் போட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்கோம். இதில் இருந்து அப்படியே அந்த தூண்கள் மட்டும் இது ஒரு ரோட் தான் போட்டிருக்கணும். ஆனால் நடந்து தான் வரலாம், வாகனங்கள் மோட்டர் பைக்குகள் வேற இல்லாது. என்ன காரணம்னு சொன்னால் ஃபுல்லாகவே மண் தானே, அதுக்கெல்லாம் கொண்டு வர இல்லாத அப்படியே அங்கே அவரத்துக்கு ரோட்டுக்கிட்ட போட்டுட்டு தான் நீங்கள் அப்படியே அதில் வருவினம் போல். இதான அந்த சர்ச் ஃபுல்லாக பெரிய சர்ச் ஒன்று. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் புனித அந்தோனியார் கலை அரங்கம்னு சொல்லி இதில் ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் எங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கக்குள்ளே வந்து இதில் டான்ஸ் இதில் அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் போல். பெரிய ஒரு இடம் தான், பெரிய ஒரு மரம் ஒன்று ஒரு பெரிய இடத்தை தான் எடுத்து அப்படியே இதை செய்திருக்கணும். சரி, அப்படியே சர்ச்சையும் பார்த்துட்டோம். அப்படியே கடற்கரைக்கு போவோம். கடற்கரைக்கு போய் பார்ப்போம். கடலில்
கடலில் என்ன மீன் இருக்கா? ஆனால் கூடுதலாக இங்கே கடல் தொழில் செய்கிறார்கள் கூட இருக்கணும் போல். சுற்றி சுற்றி அப்படியே எல்லாமே இந்த கோயில் மாதிரி தான் கட்டி வச்சுருக்கணும் சொல்லுவாங்க. இதான் அவங்களோட வாடி. ஒரு ஆக்களுக்கு ஒரு வாடி இருக்கும். இப்போ அப்படியே இதில் ஃபுல்லாக இதில் வாடி வச்சு இதெல்லாம் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே அப்படியே கண்ணு கட்டுற தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே அப்படியே கடல் தொழில் செய்கிற ஆக்கள் தான். காலையில் தொழிலுக்கு இரவு போயிருப்பினும் தொழிலுக்கு போயிட்டு இனி விடிய வந்து வெள்ளங்களை விட்டுட்டு இனி இரவு தொழிலுக்கு போகினோம். அப்படியே கண்ணு கட்டுற தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே போட்டு எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். போட் இங்கால பக்கம் ஃபுல்லாக போட் அப்படியே இதுதான் அவங்களோட இதில் பார்க்க வடிவாக இருக்குன்னு. இந்த மண்ணை பார்த்தாலே இவங்க கால் வைக்கவே அப்படியே கால் உள்ளுக்க போகிற மாதிரி இருக்குது. இந்த மண்ணை பார்க்கவே இங்கே ஆக்கள் குளிச்சு கொண்டிருக்கணும் நிறைய பேர். இல்லை கடலும் நல்ல ஆழ்ப கடலில் கடலும் நல்ல தாழ்ப கடலாக தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நிறைய பேர் அப்படியே இந்த ஆமி பாயிண்ட் மாதிரி முதல்ல இருந்திருக்கணும் போல் இதில். அப்போ அப்படியான ஒரு பாயிண்ட்டுகள் அப்படியே இதில் வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே அப்படியே இடத்துக்கிட்ட அந்த பாயிண்ட் ஒன்று போட்டு வச்சிருக்கணும். அப்படியே எங்காலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே கண்ணு கட்டுற தூரம் மட்டும் ஃபுல்லாகவே அப்படியே போட் தான் வச்சுருக்கணும். ஆனால் இந்த கடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் அங்கால பண்ணலாம். ஆனால் நான் இங்கே நிற்கிறது இவ்வளோ குட்டியில் நிற்கிறேன். இன்னும் சரியான ஒரு பள்ளத்தில்ன்றது. அப்படி இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இதுலேயும் பெரிய நிறைய போட்டுதெல்லாம் நில வச்சுருக்கணும். ஆனால் நிறைய பேர் நிறைய இடத்துல குடிமக்கள் இருக்கணும் போல். என்ன காரணம்னு சொன்னால் ஃபுல்லாகவே எல்லாமே கடல் தொழிலாம் செய்யணும். ஒரு பெரிய கடல் தான் எங்கட மணல் காடு அந்த கடல் கரை மாதிரி தான் இது. மணல் காடுன்ற கடல் மாதிரி தான் இருக்குது பார்க்க. இந்த ஷேப் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள என்னென்னு சொன்னால் இங்கால புட்டி அங்கால பள்ளம். ஆனால் சரியான ஒரு ஆழம் இந்த கடல். இந்த கடலை பார்க்கவே தெரியுது. ஃபுல்லாக அந்த ஏரியா அப்படி சரி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த வெற்றிலைக்கேணி அந்த பீச்சுக்கு போனாங்க. அந்த பீச்சுக்கு போயிருக்கிற கடற்கரை அப்படியே பார்த்துனாங்க. பெருசாக என்ன அதில் நிறைய ஜனங்கள் இல்லை, சும்மா கொஞ்சம் குறிப்பிட்ட ஆட்கள் அங்கே பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இங்கே வந்தாங்க. இங்கே வந்தோம்னு சொன்னால் இவ்விடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இதில் வந்து என்ன சொல்லி இலங்கை இராணுவத்தால் இப்படி ஒரு பெரிய பூங்காண்டு இதில் ஒரு பார்க்கிங் ஒன்று செய்து வச்சுருக்கணும். அதாவது வந்து அதில் பேர் போட்டிருக்கணும் நேஷனல் பார்க் என்று சொல்லி. அப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். உள்ளுக்க நிறைய ஒரு ஏதோ செய்து வச்சிருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நாங்கள் சரியாக தெரியல. ஓகே, நாங்கள் அதையும் சுற்றி ஒருக்கா பார்த்துட்டு நாங்கள் போவோம். இன்னும் ஒரு கேன்டீன் உண்டு. ஆனால் இதில் அப்படியே இதில் ஃபோட்டோ போட்டிருக்கணும் பாருங்க. அந்த கரவலை இழுக்கிற மாதிரி. மற்றது அப்படியே இடத்துக்கிட்ட வந்தால் கல் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்கணும். அதோட இங்கே வந்து ஃபுட் மெனு போட்டிருக்கணும். ஃபுட் மெனு என்னென்ன சாப்பாடுகள் தேவைன்னு சொல்லி அதில் அப்படியே ஃபுல்லாக இதில் போட்டிருக்கணும். ஆனால் இன்னும் லாக்கள் இல்லை. இதால் தான் நாங்கள் போகணும் போல். இதால் அப்படியே போய் பார்ப்போம். உள்ளுக்க ஒரு சரிவாக நல்ல ஒரு பள்ளமாக தான் போகுது. என்ன ரோடு அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு பள்ளமாக தான் போகுது. உள்ளுக்க இங்கால எல்லாம் மரத்தில் எல்லாம் நல்ல டிசைனாக வெட்டி செய்து வச்சுருக்கணும். மரத்துலேயும் பூச்சாடியெல்லாம் அப்படியே செய்து இதில் வச்சுருக்கணும். எல்லாமே பச்சை கலர்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அப்படியே உள்ளுக்க உள்ளுக்க போய் பார்ப்போம் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி. அப்படியே இது என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கணும். பூச்சாடிகள் வைக்கிற மாதிரி இங்கால அப்படியே வச்சுருக்கணும். இதுக்குள்ளேயும் போகலாம் போனாங்க. படியெல்லாம் போகுது. ஆனால் அப்புறம் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் அப்படியே போய் பார்த்துட்டு இதில் வச்சு பூக்கண்டெல்லாம் செய்து இதில் வச்சுருக்கணும். ஒரு போட் அப்படியே இதான் அந்த ஒரு பாலம் மாதிரி செய்து வச்சிருக்கணும். அதில் இருக்கணும். ஓகே, நாங்களும் மாவட்டத்துக்கிட்ட போய் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளம் வந்து ஆக்கள் குளிக்கிற இடம் போல். இப்போ கொஞ்சம் வெயிலண்டபடியாக அந்த குளம் அப்படியே தண்ணியெல்லாம் பற்றி இருக்குது. அதோடு அப்படியே இதில் அந்த முதலிட படமும் போட்டிருக்கணும். நோ ஸ்விம்மிங்ன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதாவது இதில் குளிக்க வேணாம்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். என்ன காரணம்னா இப்போ நிறைய முதலையில் உள்ளுக்க நிற்கும் போல். இது இப்போ நாங்கள் அதில் குளிக்கிறது சாத்தியப்படாதன்னு அப்படியே நாங்கள் உள்ளுக்கு இதால் போவோம். அப்படியே பார்ப்போம். ஆனால் இந்த பனங்குத்தியில் அப்படியே அடித்து வச்சிருக்கேன் நம்ம. இதை அப்படி
பனங்குத்தியில் அப்படியே ஃபுல்லாக இப்படி செய்து வச்சுருக்கேன். ஆனால் உண்மையில் இந்த இடத்த பார்க்க அப்படியே பச்சை பச்சைன்னு உண்மையில் வடிவாக இருக்குன்னு பார்க்கவே வடிவாக இருக்கு ஃபுல்லாகவே. சரி, அப்படியே நாங்கள் இதெல்லாம் அப்படியே நடந்து போவோம். அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளேயும் அப்படியே நிறைய இந்த பூக்கொண்டெல்லாம் வச்சு இதுக்குள்ள வளர்த்து வச்சுருக்கணும். அதோட இதில் அப்படி 4 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இதில் இடங்கள் எல்லாம் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கணும். உண்மையில் பார்க்கவே ஒரு நல்லா இருக்கு. இங்கே ஃபுல்லாகவே அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இதுலேயும் அப்படியே நேச்சுரலாக அப்படியே அந்த செய்த மாதிரி அப்படியே வச்சுருக்கணும். இஞ்சால் அந்த பொஃபே செட் அப்படியே வச்சுருக்கணும். இந்த கரண்டி வடி ஒன்றும் இல்லை, ஷேப்பாக அப்படி செய்து வச்சுருக்கணும். அதாவது கீறி வச்சுருக்கணும். இந்த போட்டில் அப்படியே போட்டில் சாப்பாடு வச்ச மாதிரி உண்மையிலே ஒரு வடிவாக இருக்குன்னு பார்க்க எல்லாம் நல்ல க்ளீனாக நல்லா நீட்டாக தான் செய்து வச்சுருக்கணும். அப்படியே மேலே பார்த்திங்கன்னா மேலே அப்படியே மேலே ஃபுல்லாக இந்த லைட் அப்படியே போட்டு வச்சுருக்கணும். நைட்டில் பார்க்க நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படியே பல்புகள் இப்படி இடத்துக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் அந்த மீன்ட படம், அதாவது அந்த மீன் அந்த முள் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி அப்படி ஒரு படத்தில் கீரையில் அந்த 3D ஆர்ட்ஸ் மாதிரி அப்படி இதில் வச்சுருக்கணும். 3D ஆர்ட்ஸில் இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறேன். எங்களோட வீடியோ பார்க்குறீங்க மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.